அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து. அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயம் செங்கலை பிடுங்குவேன் என கூறிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அமைச்சர் பொன்முடி விமர்சித்திருந்த நிலையில் தற்போது அதனை நினைவு கூறி புதிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளுத்து வாங்கியுள்ளார். ஒரு அமைச்சர் பேசினார். அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே, இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார், கேட்டார். நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நான் சொன்ன பதில், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து. அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவன் அவர்கள் நாங்கள் கலந்து பேசும்போது இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தை அழைத்து பேசினார். என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும். ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல, கூடவே இருக்க வேண்டும், நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொள்வது, நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.